கேசிபி 2 சவால்கள் அதிமுகவுக்கு இருக்கு. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஒன்று, ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாததுனால அந்த சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் திரு ஓபிஎஸ், திரு டிடிவி, திருமிகு சசிகலாலாம் தள்ளி இருக்கிறதுனால அவங்க வாக்குகள் கிடைப்பதில் அதிமுகவுக்கு சிக்கல் அப்படின்னு ஒன்று. இன்னொன்று, 10.5% இடஒதுக்கீட்டில் அவர் என்ன நிலைப்பாட்டை இங்கே வலுவாக எடுக்க போறாரு அப்படிங்கிறது நம்ம 2 சவால்களாக பார்த்தோம். திரு பிரியன் சார் சொல்றதுலேருந்து பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணியும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல, பாஜகவுடன் கூட்டணி வச்சதுலையும் லாபம் இல்லைன்னா 3 சவால்களையும் எப்படி அதிமுக அங்கே எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த பகுதியில்? ஒவ்வொன்றா சொல்றேன். அதிமுக பிரிந்து இருக்கிறது என்பதில் நான் இதற்கு முன்பே சொன்னதை போல தினகரனுக்கு கூட்டணி கட்சியாக அதிமுகவில் இடம் உண்டு. இந்த நிமிடம் வரை திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் அவர் தனி கட்சி துவங்கி கூட்டணியாக சேர்ந்து கொள்வதற்கு விருப்பமாக இருக்கிறார்கள். அதற்கு யாரும் மறுப்பு சொல்லலை. அதற்கும் இந்த நிமிடம் வரைக்கும் வாய்ப்புகள் அதிகமாகத்தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை மற்றவர்களால் அதிமுக ஆட்சிக்கு வந்தது என்ற ஒரு தோற்றம் உருவாகிவிடக் கூடாது. தன்னுடைய பலத்தை யாரெல்லாம் வர்ற அந்த மற்றவர்களால் இல்லை, மற்றவர்கள்னா ஓபிஎஸ், தினகரன், சசிகலா எல்லாரும் சேர்ந்தாங்க, அதனால தான்ப்பா அதிமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு ஒரு பேர் வந்துடக்கூடாது. அதனால ஒரு முறை தமிழகம் முழுக்க ஒரு சுற்றுப்பயணத்தை முடித்து தான் இந்த கட்சியை வலிமைப்படுத்தி விட்டேன், தன்னால் இந்த இயக்கம் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருகிறது என்கிற ஒரு தோற்றத்தை, அது எந்த அளவுக்கு அவரால் அது முடியுதோ அந்த பணியை முடித்து விட்டு அதற்கு பிறகு கூட்டணியாக இவர்களை இணைத்து கொள்ள தயாராகத்தான் இருக்கிறாங்க. ஏன்னா இதனுடைய பாதிப்புகள் அவருக்கும் தெரியும், சென்ற முறை பாஜகவுக்கும் தெரியும். அப்ப சென்ற முறை திரு தினகரன் மட்டும் தனித்து நின்றார். ஒரு 20 தொகுதிகளில் அது பாதிப்பை கொடுக்கும். 22 லட்சம் வாக்குகள், ஏதோ ஒரு சப்ஸ்டான்ஷியலா. ஆமா, ஒரு வெளியில தினகரன் மட்டும் அப்ப கூட்டணியில் இணைக்கப்பட்டிருந்தால் ஒருவேளை ஆட்சி அமைக்கிற வாய்ப்பை பெற்றிருந்திருக்கலாம். 21 சொல்றீங்க? ஆமா, 21. ஓகே ஓகே. சோ அந்த வாய்ப்புக்கு, அதனால அந்த மாதிரி இந்த முறை அந்த சான்ஸ் எடுக்கிறதுக்கு அவர் நிச்சயமாக தயாராக இருக்க மாட்டார் என்றுதான் நான் கருதுறேன். ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அவர் இணைத்துக் கொள்வார். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு செகண்ட் தாட் இருந்தது, விஜய் ஒருவேளை கூட்டணிக்குள்ள வந்தால் இவர்களெல்லாம் தேவையில்லை என்பது. இபிஎஸ் அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு. இப்ப விஜய் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இல்ல, விஜயையும் திமுகவையும் எதிர்த்து களம் காண்பது என்பதற்கு அதிமுகவில் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது எல்லோரும் இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களது இந்த முழுமையான சுற்றுப்பயணம் முடிந்ததற்கு பிறகு அது குறித்த அந்த முயற்சிகள் நடக்கும். அடுத்து பிரியன் சார் சொல்ற மாதிரி அதிமுக, அதாவது அந்த நாடாளுமன்ற தேர்தல் இது சொல்றாரு, அது பிஜேபிக்கு எதிரான அலை. மத்தியில் மீண்டும் மோடி பிரதமராக வர வேண்டுமா வரக்கூடாதா என்கிற அந்த ஒற்றை புள்ளியில் நடந்த தேர்தல். அதை சட்டமன்ற தேர்தலோடு நாம் ஒப்பிட முடியாது. அதனாலதான் பாஜகவும் இப்ப கூட்டணியில் இருக்காங்கல்ல, ஏடிஎம்கே விட. இல்ல, பாஜக இருந்தாலும் கூட 21 கூட்டணியில் இருந்தாங்கல்ல. அந்த இன்னும் சொல்ல போனா 21ல அந்த ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சென்ற 21 தேர்தலில் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன்கிறத முன்னாடி வைத்தாரு, கொடநாடு பிரச்சனையை முன்வைத்தார், அமைச்சர்களை கைது செய்வேன்னு சொல்லி சொன்னார், அம்மா மரணத்தில் இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிப்பேன்னு சொல்லி, அதாவது அதிமுக ஓட்டுகளை அவர் பெற வேண்டும் என்பதற்காக அப்போ அஃபென்சிவாக போனார். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் தான் அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறது. அந்த மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதும் இலவச பஸ், இந்த 2 விஷயங்கள் தான் அவருக்கு பாசிட்டிவாக இருக்குதே ஒழிய மிச்சம் முழுக்க அவர் டிஃபென்சிவாக தான் தன்னை தற்காத்து கொள்வதில் தான் அவர் கவனம் செலுத்தணும். அப்போ அவ்வளவு அஃபென்சிவா இல்லை. ஆனால் அதிமுக தரப்புல இப்ப நிறைய அவங்க இன்னும் அஃபென்சிவா போகலாம், ஆனால் இன்னும் போகல. இன்னும் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது திமுகவுக்கு எதிராக. ஆனா அதை இன்னும் இவர்கள் செய்யல. இன்னும் தேர்தல் பிரச்சாரம் நெருங்க அதை செய்கிற பொழுது
திமுகவினுடைய அந்த வாய்ப்புகள் குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. Okay. அதிமுகவினுடைய வாய்ப்புகள் அதிகமாகும். அப்ப முக்குளத்தோர் சமூக வாக்குகளும் வந்துரும். தேவேந்திர குல வேளாளர்கள் வாக்கு சதவீதத்துல பாதி பாஜக கிட்ட இருக்கிறதும் வந்துரும். இந்த கூட்டணிக்கு எல்லாமே வந்துரும். அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்துரும். அப்புறம் வந்து நாடார் சமூக வாக்குகள்னு பார்த்தா அதுல கொஞ்சம் விஜய்க்கு போற வாக்குகள் தவிர அதுலயும் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அதிமுக? நிச்சயமாக அதுலயும் பெரும்பான்மையாத அளவுக்கு வரும். கிட்டத்தட்ட திமுகவும் அதிமுகவும் தென் மாவட்டங்கள்ல ஓரளவுக்கு சரிசமமாக வாக்குகளை பெற வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுல விஜய் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு 10% வரைக்கும் விஜய் வாங்குவது, அதுல 7-8% திமுகவுக்கு தான் பாதகத்தை கொடுக்கும். புது வாக்காளர்கள் ஆகட்டும் அல்லது அவர் பெறுகிற வாக்குகள் பார்த்தீங்கன்னா திரு சீமான் அல்லது திருமாவளவன் அல்லது நம்ம அந்த பொதுவா அந்த திமுக அதன் கூட்டணி கட்சிகள், அதிமுகவுக்கு பெரிய சேதாரம் இருக்காது, மற்றவங்களுக்கு தான் இருக்கும். விஜய் 10% வரைக்கும் வாங்குகிற பொழுது 10%த்துல 8% திமுக வாக்கு. ஆமா, அந்த கூட்டணிக்கு போற வாக்குகளா தான் திமுக அல்லது இவர் சீமானுக்கு போற வாக்குகள் அப்படித்தான் வந்து. அதிமுகவுக்கு பெரும் சேதாரம்லாம் இல்லை. 10% மேல விஜய் வாங்கினார்னா தான் அந்த பாதிப்புகள் வந்து அதிமுகவுக்கு இருக்கும். அப் டு 10% வந்து அதிமுகவுக்கு பெரிய அளவில் இருக்கு. இன்றைய தேதிக்கு விஜய் பலம் பெறுகிறார் என்று ஒரு தோற்றத்தை உருவாக்கப்படுவது கூட ஆளுகிற கட்சிக்கு தான் அது வந்து பலகீனம். ஆளுகிற கட்சிக்கு மாற்றாக விஜய் பலம் பெறுகிறார் என்கிற பொழுது அதிமுக வாக்குகள் சரியாது. அப்ப அந்த ஆளுங்கட்சி அந்த எதிர்ப்புகள் இன்னும் அதிகமாகி, நீங்க திமுகவுக்கும் தாவேகாவுக்குன்னு போட்டி அப்படின்னு திரு விஜய் சொல்றாருல, அது அப்படியே கட்டமைச்சிட்டே இருந்தா அதிமுகவுக்கு எப்படி சேதாரமே இல்லாம? அதாவது அதிமுகவுக்கு உண்டான வாக்குகள் முழுமையாக அதிமுகவுக்கு வந்துரும், ஷேக் ஆகாது. அதாவது அதிமுகவுக்கு நான் போட மாட்டேங்க, நான் என் வாக்கு அதிமுகவுக்கு இல்லை, நான் ஒரு நடுநிலையாளர், நான் திமுகவுக்கு தான் போடுவேன் அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட ஒரு சதவீதம் இருக்கு இல்லையா, அந்த சதவீதம் விஜய் பலம் பெறுகிறார் என்ற ஒரு தோற்றம் வருகிற பொழுது அது திமுக கூட்டணியில் இருந்து அது விஜய்க்கு தான் போகும், அதிமுகவுக்கு வராது. இல்ல, அதிமுகவுக்கு எப்படி இருந்தாலும் அது வராது, இல்லைன்னா திமுகவுக்கு தான் போகும். திமுக வாக்குகள்ல சொல்றோம். திமுக வாக்குகள் விஜய் பலம் பெறுகிறார் என்கிற இந்த தோற்றம் அதிமுகவுக்கு நல்லதாத்தான் இருக்கும். ஆனா 10% மேல தாண்டினார்னா தான் அது சேதாரம் அதிமுகவுக்கு.